இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம், அவனுடைய மார்க்கத்தை, இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்து நடக்கின்ற அந்த பாக்கியம்தான். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் அதிகமான மனிதர்கள், பெரும்பான்மையானவர்கள் தன்னை படைத்தவன் யார், தான் யாருக்கு சுஜூது செய்ய வேண்டும், தான் யாருக்கு இபாதத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படை தெரியாமல் வாழுகின்ற பொழுது, தன்னை படைத்தவன் யார், தன்னுடைய ரப்பு யார், தான் யாருக்கு சுஜூது செய்ய வேண்டும், யாருக்கு இபாதத்து செய்ய வேண்டும், யாருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அடிப்படைகளை எல்லாம் புரிந்து முஸ்லிமாக வாழுகின்ற பாக்கியம் கிடைத்தால் அதைவிட உலகத்தில் ஒரு நிஅமத்து இல்லை சகோதரர்களே. அதிலும் சொல்வதானால், முஸ்லிமாக பிறந்து வாழுகின்ற எங்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தின் அடிப்படைகள் தெரியாத பொழுது, குர்ஆன் சுன்னாவுடைய பெருமதி தெரியாத பொழுது, இஸ்லாத்தின் அடிப்படைகளை விளங்கி, குர்ஆன் சுன்னாவின் பெருமதியை விளங்கி, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு வாழுகின்ற பாக்கியம் கிடைக்கிறது என்றால், குர்ஆனையும் சுன்னாவையும் தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியம் கிடைக்கிறது என்றால், அது முஸ்லிம்களுக்கு மத்தியில் அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய பாக்கியம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். முஸ்லிமாக பெயர் தாங்கி முஸ்லிமாக வாழ்வது அல்லாஹ்வுடைய அருள் என்பதற்கு நேரடி அடையாளம் அல்ல. முஸ்லிமாக பிறந்து வாழ்வதோடு இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியம் கிடைத்தால், ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கிறோம், தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆசை வருகிறது. ஒரு நபிமொழியை படிக்கிறோம், தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆசை வருகிறது. ஒரு சுன்னாவை படிக்கிறோம், அதை செய்ய வேண்டும் என்ற உணர்வு வருகிறது. ஒரு ஹராத்தை விளங்குகிறோம், ஒரு பாவத்தை விளங்குகிறோம், ஒரு அநியாயத்தை விளங்குகிறோம், அதை விட்டு ஒதுங்கி வாழ வேண்டும் என்ற அந்த பக்குவம் இருக்கிறதே, அல்லாஹு அக்பர், அது கிடைத்து விட்டால் அதுதான் மிகப்பெரிய அருள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஜும்ஆவுக்கு வந்து அமர்ந்திருக்கின்ற நானும் நீங்களும் எங்களை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி, அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? ஒரு சுன்னாவை படிக்கின்ற நேரம் அதை எடுத்து நடக்க வேண்டும். ஒரு ஹதீஸை படிக்கின்ற நேரம் முதலாவது என்னுடைய வாழ்க்கையிலே நான் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கின்ற நேரம் அதை முதலாவது என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு பாவத்தை பாவம் என்று விளங்குகிற நேரம், ஒரு ஹராத்தை ஹராம் என்று புரிந்து கொள்கிற நேரம், ஒரு அசிங்கத்தை அசிங்கம் என்று விளங்குகிற நேரம், அதை நான் முதலில் ஒதுங்கி வாழ வேண்டும் என்கிற உணர்வு, அதை நடைமுறைப்படுத்துகிற பக்குவம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா என்பதைத்தான் நானும் நீங்களும் கேள்வி கேட்டு பதில் தேட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது சகோதரர்களே. ஏன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது எனக்கும் உங்களுக்கும் என்ன சொல்லி காட்டுகிறான்? யமுன்னூன அலைக அன் அஸ்லமு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அன்றைக்கு இருந்த முனாஃபிக்குகள் சொன்னாங்க, நாங்களும் முஸ்லிம்கள் தான் என்று சொன்னார்கள். நாங்கள் முஸ்லிமாக வாழ்வதுதான் நபியே உங்களுக்கு பலம் என்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், குல், அவர்களை பார்த்து நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், நீங்கள் முஸ்லிமாக வாழ்வது எனக்கு நல்லது என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். யாருக்கெல்லாம் சொல்லுகிறான்? நபி அவர்களை பார்த்து நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், நீங்கள் முஸ்லிமாக வாழ்வதில் எனக்கு எந்த நலவும் இல்லை. மாறாக பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான், உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை தந்தானே, உங்களை முஸ்லிமாக வாழ வைத்தானே, முஸ்லிமாக வாழுகிற பாக்கியத்தை தந்தானே, அதுதான் அல்லாஹ் செய்த நிஅமத்து என்று
அருள் என்று நபியே அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்ட சொல்லுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் ஈமானோடு வாழுகிறோம் என்றால், இஸ்லாத்தோடு வாழுகிறோம் என்றால், குர்ஆன் சுன்னாவை பேசுகிறோம் என்றால், குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துகிறோம் என்றால், அல்லாஹு அக்பர், அது படைத்தவன் ரப்பு எனக்கும் உங்களுக்கும் செய்த மிகப்பெரிய அருள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. சுவனவாசிகள் சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்ட பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பற்றி அல்லாஹ் 7வது அத்தியாயத்தின் 43வது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான். வகாலு, அவர்கள் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், ஹதானா லிஹாதா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் எங்களுக்கு ஹிதாயத்து காட்டினானே, அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தானே, அந்த ரப்பு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டி இருக்கவில்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். அந்த அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டினான். அந்த அல்லாஹ் எங்களை முஸ்லிமாக வாழச் செய்தான். அந்த அல்லாஹ் எங்களுக்கு ஈமானோடு வாழச் செய்தான். அந்த அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழுகிற பாக்கியத்தை தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சுவனவாசிகள் அல்லாஹ்வை புகழுவார்கள் என்று படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறானே. அன்பார்ந்தவர்களே, இந்த உலக வாழ்க்கையில எனக்கும் உங்களுக்கும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை புகழ முடியும் என்றால் அது மிகப்பெரிய பாக்கியம். என்ன வார்த்தை? ஒரு சுன்னாவை நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தானே, ஒரு குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்துகிற பாக்கியத்தை எனக்கு தந்தானே, ஒரு சுன்னாவை என்னுடைய வீட்டிலே சமையலறையிலே இருந்து கொண்டு நடைமுறைப்படுத்துகிற பாக்கியத்தை தந்தானே. யாருக்கும் தெரியாத நேரம் மலஜலம் கழிக்க டொய்லெட் உள்ளுக்கு போற நேரம் ஒரு சுன்னாவை நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியத்தை என்னுடைய ரப்பு எனக்கு தந்தானே. அல்ஹம்துலில்லாஹ் என்று இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியம் கிடைத்தமைக்கு அந்த அல்லாஹுவை புகழ முடியுமாக இருந்தால் அல்லாஹு அக்பர். இது எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தருகிற மிகப்பெரிய அருள். சகோதரர்களே, எங்கட உள்ளத்துல நாங்கள் கை வைத்து கேட்போம், அப்படிப்பட்ட நிலையில்தான் நாங்கள் வாழுகின்றோமா? பாவம் என்று விளங்குகிறது, வட்டி ஹராம் என்று படிக்கிறோம், விபச்சாரம் ஹராம் என்று படிக்கிறோம், அந்நிய பெண்ணை பார்த்து ரசிப்பது ஹராம் என்று படிக்கிறோம், மியூசிக்கை கேட்பது ஹராம் என்று படிக்கிறோம், அநியாயம் செய்வது ஹராம், பொய் பேசுவது பெரும் பாவம். இப்படி பாவங்களை படிக்கின்ற நேரம் மியூசிக் வந்தது, அதை கேட்காமல் இருக்கிற பாக்கியத்தை அந்த ரப்பு தந்தானே. அல்ஹம்துலில்லாஹ். யூடியூபை திறக்கின்ற நேரம் அசிங்கமான காட்சி வந்தது, அதை தட்டிவிட்டு போகின்ற பாக்கியத்தை தந்தானே. அந்த ரப்புக்கு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று பாவங்களை விட்டு ஒதுங்குகிற பாக்கியத்தை தந்த, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிற பாக்கியத்தை தந்த அந்த ரப்பை புகழுகின்ற பாக்கியம் கிடைத்தால் அது இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கின்ற மிகப்பெரிய அருள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, எங்களை நோக்கி நானும் நீங்களும் கேட்போம். இஸ்லாத்தின் பெருமதி தெரிகிறது, குர்ஆன் சுன்னாவின் பெருமதி தெரிகிறது. அதை எங்களுடைய வாழ்க்கையிலே ரசனையோடு ருசித்து ருசித்து எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துகிறோம் சகோதரர்களே. ஈமானின் உச்சகட்டம் என்ன? ஈமானின் உச்சகட்டம் என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாசுன், 3 விடயங்கள் இருக்கின்றன. மன் வஜத, எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரிடத்தில் அந்த 3 விடயங்கள் இருக்குமோ, மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின் ஹலாவத்தல் ஈமான், அந்த 3 விடயங்களும் யாரிடத்தில் இருக்குமோ அவன் ஈமானின் ருசியை ருசித்து விட்டான் என்றாங்க, ஈமானுடைய இன்பத்தை கண்டு விட்டான் என்றாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ருசி இருக்குது சகோதரர்களே. அந்த ருசிக்கு ஏற்பத்தான் இந்த உலகத்துல நாங்க ஒவ்வொன்றையும் செய்ய போறோம். பொருளாதாரத்துல டேஸ்ட் விளங்கினா மழை வெயில் விளங்குது இல்ல, இரவு பகல் விளங்குது இல்ல, கஷ்ட நஷ்டம் விளங்குது இல்ல, பொருளாதாரத்துல ருசி விளங்குது, அதுக்காக பாடுபடுறோம். பட்டம் பதவி ஜொப்புகளோட பெருமதி விளங்குது, அதுல ருசி விளங்குது, அதுக்காக நாங்க செய்யற தியாகங்கள் எத்தனை, அதற்காக செய்கிற முயற்சிகள் எத்தனை, அதற்காக தூக்கத்தை எத்தனை தடவை தியாகம் செய்கிறோம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, 5 நேரம் தொழ வேண்டும் என்றால் கஷ்டமாக இருக்கிறது. ஏன்?
ஈமானுடைய இன்பத்தை காணவில்லை. ஈமானுடைய ருசியை ருசித்தவனுக்கு சுபகு தொழுவது கஷ்டமாக இருக்குமா? ஒரு சுண்ணாவை நடைமுறைப்படுத்துவது சகோதரர்களே, சுண்ணாவை நடைமுறைப்படுத்துவது. சுண்ணா என்று சொல்கிற பொழுது பெரிய பெரிய சுண்ணாக்களை நானும் நீங்களும் யோசிக்கலாம். பொருளாதாரத்தை செலவழிக்காமல், நேர காலத்தை செலவழிக்காமல், எந்த தியாகமும் செய்யாமல், எந்த கஷ்டமும் படாமல் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு சுண்ணா என்ன? தாடி என்ற இந்த சுண்ணா சகோதரர்களே, தாடி என்ற இந்த சுண்ணா. இந்த சுண்ணாவை எங்களுடைய முகத்திலே வைத்துக் கொள்வதில் நானும் நீங்களும் ஆனந்தம் அடைகிறோமா? நானும் நீங்களும் இன்பம் அடைகிறோமா? நானும் நீங்களும் மகிழ்ச்சி அடைகிறோமா? அல்லாஹு அக்பர். இது பெரிய பாக்கியம் சகோதரர்களே. பல முஸ்லிம்கள், உலகத்தில் பெரும்பான்மையான முஸ்லிம்களுக்கு இன்பம் காண முடியாத ஒரு சுண்ணாவாக மாறியிருக்கிறது அல்லது மாற்றப்பட்டிருக்கிறது முகத்திலே தாடியோடு வாழ்வது என்பது. இந்த சுண்ணாவை வைத்து நான் நபிகளாரை நேசிப்பவன், நான் இஸ்லாத்தை நேசிப்பவன் என்று ஈமானின் இன்பத்தை, ஈமானுடைய ருசியை வெளிப்படுத்த காட்ட முடியுமாக இருந்தால் அல்லாஹு அக்பர், அது பெரிய பாக்கியம் சகோதரர்களே. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஈமானுடைய இன்பத்தை ருசித்தவனுக்கு 3 அடையாளம். ஒன்று என்ன? அன் யகூனல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளை விட தன்னுடைய நேசத்துக்குரியதாக மாறுவது. அல்லாஹ்டா உள்ளத்துல ஆழமான இன்பம், அல்லாஹ்வுடைய தூதர்ண்டா உள்ளத்துல ஆழமான இன்பம். குர்ஆனுடைய கட்டளை என்றால் அதை நடைமுறைப்படுத்துவதில் ஒரு சந்தோஷம். நபிகளாருடைய சுன்னா என்றால் அதை பின்பற்றுவதில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்றால் இதுதான் ஈமானின் இன்பத்தை கண்ட மனிதனுக்கு முதல் அடையாளம் சகோதரர்களே. இது இஸ்லாத்தின் பெருமதியை விளங்கியவர்களால்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதலிடம் கொடுக்க முடியும் சகோதரர்களே. ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும். எதற்காக நேசிப்பது? ஈமானுடைய இன்பத்தின் அடையாளம். முஸ்லிம் என்பதற்கு அடையாளம், முஃமின் என்பதற்கு அடையாளம். ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும். எதற்காகவெல்லாம் நேசிக்கிறோம் சகோதரர்களே? பொருளாதாரத்துக்காக நேசிக்கிறோம். என்னுடைய குடும்பத்தில் திருமணம் முடித்தவர் என்பதற்காக நேசிக்கிறோம். என்னோடு படித்தவர் என்பதற்காக நேசிக்கிறோம். என்னோடு தொழில் புரிபவர் என்பதற்காக நேசிக்கிறோம். என்னுடைய ஊர்வாசி என்பதற்காக நேசிக்கிறோம். எத்தனையோ அடிப்படையில் மனிதனை நேசிக்கிற நானும் நீங்களும் ஈமானின் இன்பத்தை காண வேண்டுமா? அவன் முஃமின் என்பதற்காக நான் நேசிக்கிறேன், அவன் முஸ்லிம் என்பதற்காக நான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக அவனை நான் நேசிக்கிறேன் என்ற அந்த நேசம் என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் இதுதான் இஸ்லாத்தின் வெளிப்பாடு, இதுதான் ஈமானின் வெளிப்பாடு. ஒவ்வொருவரும் தன்னுடைய நெஞ்சிலே, தன்னுடைய உள்ளத்திலே கை வைத்து தட்டி கேட்போம், அடுத்த முஸ்லிம்களை, அடுத்த முஃமின்களை இப்படி நாங்கள் நேசிக்கிறோமா? இதுதான் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவது சகோதரர்களே. முரண்பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சண்டை சச்சரவுகள் வரலாம். மனிதனாக பிறந்தவனுக்குத்தான் இதெல்லாம் வரும் சகோதரர்களே. அதையெல்லாம் தட்டிவிட்டு, அதையெல்லாம் கழித்து விட்டு, அதையெல்லாம் விட்டு கொடுத்து, அதையெல்லாம் மன்னித்து விட்டு உள்ளத்தால் அடுத்த முஸ்லிமை நேசிக்க முடியுமா? உள்ளத்தால் அடுத்த முஃமினை மதிக்க முடியுமா? அல்லாஹு அக்பர். இதுதான் ஒரு முஃமின் முஸ்லிமாக வாழ்வதற்கு அடையாளம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. மூன்றாவது அடையாளம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷிர்க் என்று வந்துவிட்டால், குஃப்ர் என்று வந்துவிட்டால், இறை நிராகரிப்பு என்று வந்துவிட்டால், மார்க்கத்துக்கு முரணானது என்று வந்துவிட்டால் அதை எந்த அளவுக்கு வெறுக்க வேண்டும் தெரியுமா? நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்படுவதை எந்த அளவுக்கு வெறுப்போமோ அந்த அளவுக்கு வெறுப்பது ஈமானின் இன்பத்தை கண்டவனுக்கு அடையாளம் உண்டாங்க. அன்பாண்டவர்களே, படம் பார்க்கிறது யாராவது ஹலால் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறோமா? இல்ல. அந்நிய பெண்களுடைய ஆடல்களை, பாடல்களை ரசிப்பது யாராவது ஹலால் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறோமா? இல்ல. எல்லாருக்கும் ஹராம் என்று தெரியும். இந்த ஹராத்தை செய்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் ஈமான் டேஸ்ட் பட்டவன், ஈமானுடைய இன்பத்தை கண்டவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நெருப்பில் தூக்கி வீசுகிற நிலை வந்தால் எப்படி
எப்படி விரண்டோடுவோமோ அது போன்று அந்த ஹராத்தை விட்டும் விரண்டோட வேண்டும். வட்டி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது, லோன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது, ஓடி பாசாக்க வேண்டிய நிலை வருகிறது. எப்படி இருக்க வேண்டும்? நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்படுவதை எந்த அளவுக்கு வெறுத்தோடுவோமோ அந்த அளவுக்கு விரண்டோட வேண்டும். சகோதரர்களே, அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்கிற நிலை, ஏமாற்றுகிற நிலை, பொருளாதாரத்தில் துரோகம் செய்கிற நிலை எனக்கு முன்னால் ஒரு நிர்பந்தமாக வருகிற நேரம் ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும்? நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்படுவதை எந்த அளவுக்கு வெறுத்து ஓடுவோமோ அது போன்று அந்த பாவங்களில் இருந்து விரண்டு ஓட முடியுமாக இருந்தால் அல்லாஹு அக்பர். இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியம் கிடைப்பதற்கிறதே, இதுதான் ஈமானின் இன்பத்திற்கு அடையாளம் என்று சொன்னால் இந்த ருசி எங்கட உள்ளத்துல இருக்குதா? இந்த டேஸ்ட் எங்களுக்கு விளங்கி இருக்குதா? சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சூரத்து அல் ஹுஜராத்ல என்ன சொல்லி காட்டுகிறான்? அந்த சஹாபாக்கள் நபிகளாருக்கு பின்னால இருந்தாங்க, நபிகளார் எதை மார்க்கம் சொல்லி கொடுத்தாங்களோ அதை செஞ்சாங்க. ஏன் செஞ்சார்கள்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? அவர்களுடைய உள்ளங்களுக்கு ஈமானை அழகுபடுத்தி காட்டினான். ஈமானுடைய நேசம் அவர்களுடைய உள்ளத்துக்கு வந்தது. ஈமானுடைய இன்பத்தை கண்டுகொண்டார்கள். பாவத்துடைய வெறுப்பு அவர்களுடைய உள்ளத்துக்கு விளங்கியது. அதனால குர்ஆன் என்றால் கட்டுப்பட்டார்கள், நபிகளாருடைய சுன்னா என்றால் நடைமுறைப்படுத்தினார்கள், பாவம் என்றால், அநியாயம் என்றால், ஹராம் என்றால் விட்டொதுங்கினார்கள் என்ற செய்தியை நானும் நீங்களும் பார்க்கிறோம் என்றால், அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய உள்ளத்தில் ஈமானுக்கு இடம் இருக்கிறதா? ஈமானின் ருசியை கண்டு கொண்டிருக்கிறோமா? ஈமானின் இன்பத்தை ருசித்திருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் நிதானமாக சிந்தித்து படைத்தவன் ரப்பு அல்லாஹ் இஸ்லாத்தை தந்திருக்கின்றான். இஸ்லாத்தின் பெருமதியை உணர்த்தி இருக்கிறான். குர்ஆன் சுன்னாவுடைய பெருமதியை தந்திருக்கிறான். கேட்க வேண்டிய கேள்வி என்ன சகோதரர்களே? நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே, என்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய பொருளாதார வாழ்க்கையிலே, என்னுடைய சமூக வாழ்க்கையிலே குர்ஆனையும் சுன்னாவையும் நான் சரியாக பின்பற்றுகிறேனா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டிய கட்டாய நிலைக்கு நானும் நீங்களும் இருக்கிறோம் சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே. அடுத்தது எங்களை நோக்கி சிந்திக்க வேண்டியது என்ன? இன்றைக்கு நானும் நீங்களும் இஸ்லாம் இஸ்லாம் என்று பேசுகிறோம். இன்றைக்கு நானும் நீங்களும் 5 நேரம் தொழுதோம். இன்றைக்கு நானும் நீங்களும் மார்க்கத்தோடு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்? நாளை மறுநாள் நான் எப்படி இருப்பேன்? மரணிப்பதற்கு முன்னால் நான் எப்படி இருப்பேன்? அன்பார்ந்தவர்களே, எங்களில் பல பேர், நானும் தான் நீங்களும் தான், சந்தோஷப்படுகிற இடம் எது தெரியுமா? இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன், இன்றைக்கு நான் மார்க்கத்தோடு இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்? இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்பதை விட நாளைக்கு நான் எப்படி இருப்பேன், மரணிக்கும் பொழுது நான் எப்படி இருப்பேன்? என் சகோதரர்களே, எங்களோடு குர்ஆன் சுன்னாவை பேசிய பல பேர் இன்றைக்கு குர்ஆனும் சுன்னாவுடைய வாசனை இல்லாமல் இருக்கிறார்கள். எங்களோடு தாடி என்ற சுன்னாவுக்காக குரல் கொடுத்த பல பேர் இன்றைக்கு தாடியை வெறுத்த நிலையிலே இருக்கிறார்கள். எங்களோடு மார்க்கம் பேசிய பல பேர் இன்றைக்கு மார்க்க வாடை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எங்களோடு ஷிர்க்கை வெறுத்தவர்கள், எங்களோடு பித்அத்தை வெறுத்த பல பேர் இன்றைக்கு ஷிர்க்கிலே மூழ்கி போகிற நிலை, பித்அத்தை கண்டும் காணாமல் போகிற நிலை. இதுவெல்லாம் எதை உணர்த்துகிறது சகோதரர்களே? இன்றைக்கு நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம் என்பதை விட நாளைக்கு நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி இருப்பேன், மரணிக்கும் பொழுது நான் எப்படி இஸ்லாத்திலே இருப்பேன். அதனாலதான் சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்கிற செய்தி என்ன? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துகிற பொழுதெல்லாம் 3 குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுவார்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹ்வை உண்மையான முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். அது என்ன உண்மையான முறையிலே அஞ்சிக் கொள்வது? அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு வினாடியும் படைத்தவன் ரப்புடைய சிந்தனையோடு வாழ வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த ரப்புடைய அச்சத்தோடு வாழ வேண்டும். பள்ளிக்குள் இருந்தாலும் சரி, வீட்டுக்குள் இருந்தாலும் சரி, வியாபார தலத்திலே இருந்தாலும் சரி,
ஊரிலே இருந்தாலும் சரி, பிரயாணத்திலே இருந்தாலும் சரி, நடந்து போனாலும் சரி, வாகனத்தில் போனாலும் சரி, விமானத்தில் பறந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய ரப்பு என்னை கண்காணிக்கிறான், என்னுடைய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த ரப்புக்கு நான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அந்த இறையச்சத்தோடு நானும் நீங்களும் வாழ முடியுமாக இருந்தால் அப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று படைத்தவன் ரப்பு சொல்லிவிட்டு வாழுகிற பொழுது வாழலாம். சகோதரர்களே, ஒரு கொத்துபாவை கேட்கிற நேரம் எங்க எல்லாரும் ஈமானும் கூடிக்கொண்டு போகலாம், இறையச்சத்தை அடைந்து கொள்ளலாம். திடீரென்று மரணித்து விட்டால் அந்த நிலையில் எப்படி இருப்போம்? அல்லாஹ் சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில இஸ்லாமிய பற்று எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் தெரியுமா? எந்த வினாடி நான் மரணித்தாலும், எந்த செகண்ட் நான் மரணித்தாலும், எந்த நிமிடம் நான் மரணித்தாலும் படைத்தவன் ரப்புக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வாழ முடியுமாக இருந்தால் இது படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற மிகப்பெரியதோர் அருளாக இருக்க போகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல், இன்றைக்கு இருக்கிறதை விட, இன்றைக்கு நானும் நீங்களும் குர்ஆன் சுன்னாவை நேசிப்பதை விட, இன்றைக்கு நானும் நீங்களும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதை விட நாளைக்கு நான் இன்னும் இஸ்லாத்தில் பழையமடைய வேண்டும், நாளை மறுநாள் இன்னும் இஸ்லாத்தை பற்றி பிடிக்க வேண்டும். எந்த வினாடி மரணம் வந்தாலும் என்னுடைய மூச்சு நிற்கின்ற நேரம் படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு நானும் நீங்களும் வாழ வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தின் பெருமதி விளங்கிய நானும் நீங்களும், குர்ஆன் சுன்னாவின் பெருமதி விளங்கிய நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்தியாலமும், ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டு முஃமின்களாக, முஸ்லிம்களாக வாழ முடியும் என்றால் அதுதான் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் அடைகின்ற மிகப்பெரிய ஒரு அருள், மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை புரிந்து கொண்டு இஸ்லாமிய பற்றோடு, ஈமானிய உணர்வோடு வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக். நபியே, நான் உங்கள்ட்ட ஒரு விடயத்தை கேட்கிறேன், நீங்க சொல்ற அந்த அட்வைஸ உங்களுக்கு பிறகு யாரும் அந்த அட்வைஸ சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான அட்வைஸ், ஒரு தனித்துவமான அறிவுரையை நீங்க எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? குல் ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை நம்புகின்றேன், நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கின்றேன், நான் ஒரு முஃமின் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகிம், பிறகு அதிலே நீ உறுதியாக இரு என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், எல்லோரும் சொல்கிறோமா இல்லையா? குர்ஆன் சுன்னா என்னுடைய அடிப்படை, எல்லாரும் சொல்கிறோமா இல்லையா? நான் அல்லாஹ்வை நம்பியவன், எல்லாரும் சொல்கிறோமா இல்லையா? ஏண்ட நபி முஹம்மது நபி, எல்லோரும் சொல்கிறோமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை, எல்லாரும் சொல்கிறோமா இல்லையா? இப்படி சொல்லுகின்ற நானும் நீங்களும் அதிலே எந்த அளவு உறுதியாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அன்பார்ந்தவர்களே, இரவையிலே தூங்குகின்ற நேரம் என்னை பார்க்க யார் இருக்கிறார் என்று நினைத்த பிரகாரம் தூங்குகிறோமா? இல்லை இல்லை. நான் நபிகளாரை நேசிக்கிற முஃமின். ரசூலுல்லாஹ் wudu எடுத்து விட்டு தான் தூங்கினார்கள், வலது பக்கம் திரும்பித்தான் தூங்கினார்கள், வலது கன்னத்தில் கை வைத்துத்தான் தூங்கினார்கள், ஔராதுகளை ஓதிவிட்டுத்தான் தூங்கினார்கள்.
எத்தனை பேர் ஓதுகிறோம் சகோதரர்களே? எத்தனை பேர் வுது எடுத்து விட்டு தூங்குகிறோம் சகோதரர்களே? அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் யுஹிப்பு தயம்முன ஃபீ குல்லி ஷை, எல்லா விடயத்திலும் வலதை ரசூலுல்லாஹ் பின்பு நேசிப்பார்கள். வலது இடது என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் வலதால ஆரம்பிப்பாங்க. நான் தலைமுடி வாரினாலும் நபிகளாரை நேசிப்பவன் வலதால வாருவேன். நான் செருப்பு அணிந்தாலும் வலதால போடுவேன். நான் சொக்ஸ் அணிந்தாலும் வலதால போடுவேன். என்னுடைய ட்ரவுசரை நான் மாட்டினாலும் வலதால போடுவேன். என்னுடைய பெனியனை நான் போட்டாலும், என்னுடைய ஷர்ட்டை நான் போட்டாலும் வலதால போடுவேன். அல்லாஹு அக்பர். இந்த அளவுக்கு நானும் நீங்களும் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோமா? சுன்னா என்று படித்த இடங்களில் எந்த அளவுக்கு சுன்னாவை நடைமுறைப்படுத்துகிறோம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் வலது கரத்தால் சாப்பிடுங்கள் என்றார்கள், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள் என்றார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே நான் இடது கையால் சாப்பிட மாட்டேன். அல்லாஹு அக்பர். இடது கையால் நான் குடிக்க மாட்டேன். நான் நபிகளாரை நேசிப்பவன் என்கிற அளவுக்கு நபிகளாருடைய நேசத்தை வெளிப்படுத்த முடியுமாக இருந்தால், இந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்படுமாக இருந்தால், அல்லாஹு அக்பர், இதுதான் மிகப்பெரிய பாக்கியம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே எனக்கும் மனைவிக்கும் இடையிலே பிரச்சனை. எங்களுடைய பிரச்சனைகளை நான் மார்க்க அடிப்படையிலே தான் நிவர்த்தி செய்வேன். எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வருகிறோம்? எனக்கும் என்னுடைய வாப்பாவுக்கும் இடையிலே பிரச்சனை, நான் மார்க்க அடிப்படையிலே நிவர்த்தி செய்து கொள்வேன். எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வருகிறோம்? எனக்கும் என்னுடைய இரத்த உறவுகள், நானா தம்பி, சாச்சா பெரியப்பா, மாமா மாமி, முரண்பாடு, சண்டை சச்சரவு என்ற சொந்த இஷ்டத்துக்கு நான் முடிவெடுக்க மாட்டேன். குர்ஆன் சுன்னா அடிப்படையில என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு தேடுவேன். அல்லாஹு அக்பர். நானும் ஒருவரும் பிசினஸ் செய்கிறோம், நீண்ட கால பிசினஸ் பார்ட்னராக இருக்கிறோம். எனக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்து விட்டது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வந்து விட்டது. இஸ்லாத்தின் அடிப்படையில், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் என்னுடைய பிரச்சனைக்கு நான் தீர்வு தேடுவேன். எத்தனை பேர் தேடுகிறோம் சகோதரர்களே? குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற பல பேர் தன்னுடைய சொந்த பிரச்சனை என்று வருகிற பொழுது, சொந்த விவகாரம் என்று வருகிற பொழுது, குர்ஆன் சுன்னாவை ஒரு பக்கம் தூக்கி எறிந்து விட்டு தன்னுடைய சொந்த இஷ்டத்துக்கு முடிவெடுக்கக்கூடிய மோசமான ஒரு நிலை எனக்கும் உங்களுக்கும் வருமாக இருந்தால், இதைவிட ஒரு துர்ப்பாக்கிய நிலை உலகத்திலே இல்லை சகோதரர்களே, இல்லை. சொந்த பிரச்சனையாக இருந்தாலும், என்ற சொந்த விவகாரமாக இருந்தாலும், குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே தீர்வு தேட முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம். இஸ்லாமிய பற்றோடு வாழ்வதும் இஸ்லாத்தை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதும் என்றால், அன்பார்ந்தவர்களே, நாங்க இஸ்லாத்தை நேசிப்போம் சகோதரர்களே. வெறுமனே வாயளவில் இஸ்லாத்தை பேசிவிட்டு வாழ்க்கையளவில் இஸ்லாம் இல்லாத நிலை எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது. நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. இஸ்லாம் இஸ்லாம் என்று பேசுறாங்க, சொந்த வாழ்க்கையில வரும் பொழுது இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த ரெடி இல்ல, குர்ஆன் சுன்னால ஃபத்வா தேட ரெடி இல்ல. அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதும் எனக்கும் உங்களுக்கும் அந்த துர்ப்பாக்கிய நிலை வரக்கூடாது. வாழுகிற பொழுது குர்ஆன் சுன்னாவோடு வாழ வேண்டும். மௌத்து எந்த வினாடி வரும்னு சொல்ல முடியாது, மூச்சு எப்பணிக்கும் சொல்ல முடியாது. குர்ஆன் சுன்னாவுக்கு மாறு செய்து அடுத்த வினாடி மூச்சு நின்று விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வாழ்க்கை வீணாகிவிடும் சகோதரர்களே. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள்கிட்ட கேட்போம், இஸ்லாமிய பற்றி எந்த அளவுக்கு இருக்கிறது? குர்ஆன் சுன்னாட பெருமதி என்ற வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கிறது? அடுத்தவங்க தீர்ப்பு சொல்ல தேவையில்ல சகோதரர்களே, எனக்கு அடுத்தவர்கள் எனக்கு மார்க்ஸ் போட தேவையில்ல சகோதரர்களே, எனக்கு நான் மார்க்ஸ் போட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உங்களுக்கு நான் மார்க்ஸ் போட இயலாது, நீங்க எனக்கு மார்க்ஸ் போட இயலாது. என்ற உள்ளத்துக்கிட்ட நான் கேட்கணும், நான் எந்த அளவு இஸ்லாத்தை நேசிக்கிறேன், என்ற சொந்த வாழ்க்கையில எந்த அளவு குர்ஆன் சுன்னாவுடைய பற்றோட வாழ்கிறேன், எந்த அளவு குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துறேன் ஒவ்வொருவரும் நானும் நீங்களும் சிந்தித்தால் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழலாம் சகோதரர்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாருடைய மரணத்துக்கு பின்னால் ஆட்சி பீடம் ஏறுகிறார்கள். என்ன சொன்னார்கள்? தனக்கு பின்னால் வந்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நீங்கள் ஆட்சியிலே அமர்த்தி இருக்கிறீர்கள். இன்னமா அன முத்தபிஉன், இன்னமா அன முத்தபிஉன், நான் நபிகளாரை பின்பற்றுபவன்,
நான் நபிகளாரை பின்பற்றுபவன். நான் பிதஅத் செய்ய மாட்டேன், நபிகளாருக்கு மாற்றமாக போக மாட்டேன் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டிய அடிப்படை, என்னுடைய வாழ்க்கையில நான் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பீடம் ஏறுகிறார்கள், அவர்களுக்கு பையத்து செய்யப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வந்து மிம்பரிலே ஏறினார்கள். மிம்பரிலே ஏறினார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹு அக்பர் சொன்னார்கள். அம்மா பஅத் ஃபக்தார் அல்லாஹு லிரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி இந்தஹு அலல்லதி இந்தக்கும். உங்களிடத்தில் இருப்பதை விட அல்லாஹ் முஹம்மது நபி அவர்களுக்கு அவனிடத்தில் இருப்பதை சிறந்ததாக தேர்வு செய்து அந்த முஹம்மது நபியை அல்லாஹ் கைப்பற்றி கொண்டான். வஹாதல் கிதாப், இதோ இருக்கிறது இறை வேதம் அல் குர்ஆன். வ இன்னமா ஹதல்லாஹு பிஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த குர்ஆனை கொண்டுதான் எங்களை நெறிப்படுத்தினார்கள். ஃபஹுது பிஹி, அந்த குர்ஆனை நீங்கள் பற்றி பிடியுங்கள். தஹ்தது, நேர்வழி பெறுவீர்கள் என்றார்கள். நேர்வழி பெறுவீர்கள் என்றார்கள். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில குர்ஆனை நிறையவே புறக்கணிக்கிறோம், சுன்னாவை நிறையவே புறக்கணிக்கிறோம். ஆனா எல்லாரும் குர்ஆன் சுன்னான்னு பேசுறோம், வாழ்க்கையில இல்ல, நடைமுறையில இல்ல. எங்களுடைய மெய்யானங்கள் குர்ஆன் சுன்னாவை விட்டு தூரத்திலே இருக்கின்றன. எங்களுடைய பாடசாலைகள் குர்ஆன் மதரசா குர்ஆன் சுன்னாவை விட்டு தூரமாக இருக்கின்றன. எங்களுடைய வியாபார தலங்கள் குர்ஆன் சுன்னாவை விட்டு தூரமாக இருக்கின்றன. எங்களுடைய குடும்ப வாழ்க்கை குர்ஆன் சுன்னாவை விட்டு தூரமாக இருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒவ்வொரு தனிநபரும் விளையாடினாலும் சரி, வியாபாரம் செய்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை நடத்தினாலும் சரி, ஒரு ட்ரிப்பு போனாலும் சரி, என்ன பலாயை செய்தாலும் சரி, குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே செய்வோமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்பதை புரிந்து கொண்டு எங்களிடத்திலே கேட்போம். குர்ஆன் சுன்னாவை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற வீதம் என்ன? குர்ஆன் சுன்னாவை நேசிக்கின்ற அளவு என்ன? இஸ்லாமிய பற்று எந்த அளவு உள்ளத்தில் இருக்கிறது என்பதை நிதானமாக கேள்வி கேட்டு அதற்குரிய பதிலை கண்டுகொண்டு இந்த உலகத்தில் உண்மை முஸ்லிமாக வாழ நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஓதி கொடுக்கின்ற காரி சமூகம் என்று நாங்க சொல்லுவோம். குர்ஆக்கள்டா இன்னைக்கு நாங்க ஹாஃபிதுகள். ரசூலுல்லாஹ் காலத்துல குர்ஆனை படிச்சு கொடுத்தவங்களுக்கு குர்ஆக்கள், அவங்க தான் சிறந்த சமூகம். என்ன சொல்லுவாங்க? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, யா மஅஷரல் குர்ஆ, குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர்களே, குர்ஆனை படித்துக் கொடுப்பவர்களே, இஸ்தகீமு, நேர்த்தியாக நில்லுங்கள், நேர்த்தியாக நில்லுங்கள். ஃபக்கத் சபக்தும் சபகன் பஈதா, சொல்லி போட்டு சொல்லுவாங்க. குர்ஆன் சொல்ற அதே நேர் வழியில நீங்க போங்க. ஃபஇன் அகதும் யமீனன் வ ஷிமாலா, குர்ஆனை விட்டு விட்டு வலது பக்கம் திரும்ப இடது பக்கம் திரும்ப ஆரம்பித்து விடுவீர்களாக இருந்தால் லக்கது தலல்தும் தலாலம் பஈதா, நீங்கள் மிகப்பெரிய வழிகேட்டிலே போய் விடுவீர்கள் என்று யாரை அழைத்து சொல்வார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர். மார்க்கத்தை படித்து கொடுத்தவர்களை பார்த்து, மிம்பர் மேடையில் இருந்து கொண்டு உபதேசம் செய்தவர்களை பார்த்து, குர்ஆனை சுமந்த ஆலிம்களை பார்த்து இப்படி சொல்வார்களாக இருந்தால் நானும் நீங்களும் யார் சகோதரர்களே? நானும் நீங்களும் யார்? வாழுகிற காலத்துல சொந்த வாழ்க்கை ஒவ்வொருவரும் கேளுங்க. சொந்த வாழ்க்கையில வீட்டு குசுனில டொய்லெட் உள்ளுக்கு லைட்டை எல்லாம் நுகர்த்து விட்டு என்னுடைய சொந்த அறைக்குள் நான் முஸ்லிமாக வாழ்கிறேனா? என் மனைவிக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குது, என் புள்ள குட்டிகளுக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குது, என் நண்பர்களுக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குது. அந்த சொந்த வாழ்க்கையில நான் குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துறேனா? எந்த அளவுக்கு என் உள்ளத்துல இஸ்லாமிய பற்று இருக்குது? இந்த ஒரு கேள்வியை மாத்திரம் எங்களை நோக்கி நானும் நீங்களும் கேட்டுக்கொண்டு, வாயளவில் இஸ்லாம் பேசாமல், வாயளவில் குர்ஆன் சுன்னா பேசாமல்,
உள்ளத்தளவில் குர்ஆன் சுன்னாவை நேசித்து வாழ்க்கை அலையிலே நடைமுறைப்படுத்துகிற உண்மை முஸ்லிம்களாக நானும் நீங்களும் மாற முடியுமாக இருந்தால் இதுதான் இஸ்லாமிய பற்று, இதுதான் இஸ்லாத்தில் உறுதி, இதுதான் கொள்கை உறுதி என்பதை புரிந்து கொண்டு நானும் நீங்களும் வாழுகிற பொழுது மறக்காமல் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம். ரப்பனா எங்கள் இறைவா, லா துஸிகு குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பிறகு மீண்டும் எங்கட உள்ளத்துக்கு வழிகேட்ட தந்துராதே என்று துஆ கேட்போம் சகோதரர்களே, நிறைய கேட்போம் சகோதரர்களே. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹ்ட்ட கேட்போம், நிறைய கேட்போம். என்ன? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, இறைவா உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு, உன்னுடைய திக்ரோடு வாழ்வதற்கு எனக்கு நீ உதவி பண்ணு. வஹுஸ்னி இபாதத்திக, உனக்கு இபாதத்து செய்வதை அழகாக செய்வதற்கு நீ எனக்கு உதவி பண்ணிவிடு. வஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு நீ எனக்கு உதவி பண்ணிவிடு. இந்த பாக்கியம் கிடைக்கும்டா இந்த உலகத்துல இறுதி மூச்சு வரையில் ஈமானோடு வாழ்ந்து மறக்கலாம். எனவே அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்று 5 நேர தொழுகைக்கு பின்னால மறக்காம இந்த துஆவை கேட்டு படைத்தவன் ரப்புடைய நினைவோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து, அந்த படைத்தவன் ரப்புக்கு நன்றி செலுத்துகிற பக்குவத்தோடு இந்த உலகத்துல வாழ்ந்து, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி அந்த ரப்புக்கு அழகான முறையில இபாதத்து செய்கிற நிலையில் வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை பெற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.